Hello guys, this is Raghu Gopal from BMR Bulls Academy. ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்? சைனாவுடைய கிராஷ் வந்து ரீசண்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு ஆட்டம் காண வச்சுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் வந்து 2060 கார்பன் நியூட்ரலைஸ்ட் சைனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே அந்த நாட்டில் உள்ள இரும்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை வெகுவாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. லைக் வந்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் மாதிரி இந்த லெவல்ஸில் தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இரும்பு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ நிறைய என்விரான்மெண்டல் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதனால் வந்து என்னென்னா சிவியராக அயன் ஓர் இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கப்பட்டுச்சு. வேர்ல்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அந்த நாட்டினுடைய தேவையும் அயன் ஓர் தேவையும் இரும்பு தேவையும் பாதிக்கப்பட்டுச்சு. இது அடுத்த கட்டமாக, அதாவது அந்த நாட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய எவர்கிரேடு அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த நாட்டினுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 2% இந்த நிறுவனம் மட்டுமே கொண்டு வருது. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் திங். மெயின் திங் வந்து ஸ்டீல் தான். அந்த ஸ்டீல் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ வேர்ல்டில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணாங்க. இதனால் அவங்களுக்கு பெரிய நஷ்டம். இந்த கம்பெனி வந்து திவால் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் வந்தது. ஏன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரேடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஸோ அந்த கம்பெனியே பேங்க்ரப்சி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால அதை தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலை. அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததை வெளியே எடுத்தாங்க. அந்த சைனாவுடைய டோட்டல் மார்க்கெட்டுமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் வந்தது. ஸோ சைனா வந்து வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. எப்போதுமே ஒரு லார்ஜஸ்ட் எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் மற்ற சின்ன சின்ன எக்கனாமி இருக்கும். ஸோ நிறைய இந்த ஆசியன் மார்க்கெட், சைனாவை தொடர்ந்து ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு தொடர் சரிவை சந்திச்சுது. இப்போ இதுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்தியாவில் உள்ள ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கும் ஸ்டீல் கம்பெனிகளுக்கும் என்ன சம்மந்தம்? சைனா ப்ரொடக்ஷன், சைனாவுக்கு தேவை இருக்குது, சைனா ப்ரொடக்ஷனும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க, வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டியும் கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வேர்ல்டில் தேவைக்கு வந்து எங்கே இந்தியா தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இந்தியாவிலேருந்து தான் வாங்குவாங்க. ஸோ தட் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்தது. ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலி கொடுத்து, நம்ம கூட டாடா ஸ்டீல் வந்து பார்த்துருந்தோம். இன்னும் அந்த ரேலி கண்டினியூ தான் ஆகும். ஏன்னா இப்போ வந்து எடுத்திருக்குது, இப்போ அந்த எவர்கிரேடுங்கிற கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு. 300 பில்லியன் வந்து அவங்க டெப்ட் வந்து வச்சுருக்காங்க, அவங்களால கொடுக்க முடியல. ஸோ இதனால் வேர்ல்டு மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டும், வேர்ல்டு மார்க்கெட்டை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டும் கீழே ஃபாலோ ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தது. பட் இது எதனால் மேலே ரைஸ் ஆச்சு? இப்போ ரைட்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே ரைஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து, சைனீஸ் கவர்மெண்ட் வந்து 600 பில்லியன்ஸ் ஒரு பெயில் அவுட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து $600 பில்லியன் பெயில் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் சைனீஸ் மார்க்கெட் கீழே இறங்கி விழுந்த மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியிருக்காங்க டெம்பரவரியாக. பட் அந்த 2060 கார்பன் நியூட்ரலைசருங்கிற திட்டத்தின் கீழே சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்களை வெகுவாகவே வந்து கட்டுப்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டீல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வாங்கி வைக்கலாம். இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு. செகண்டாக ரியாலிட்டி செக்டார், நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரியாலிட்டி செக்டாருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், ஹியர் ஆஃப்டர் ரியாலிட்டி செக்டார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எவர்கிரேடுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி டெவலப்பர்ஸ் கம்பெனி. லைக் வந்து இந்தியாவில் டிஎல்எஃப், புருவங்கரா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டெவலப்பர்ஸ் கம்பெனி. ஒரு லேண்டை அவங்களே டெவலப் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் தான் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து பெயில் அவுட் கொடுத்துருக்காங்க, 600 பில்லியன் பெயில் அவுட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு முடிவு, தற்காலிகமான ஒரு தீர்வு தான். பட் இந்தியன் செக்டாருக்கு ஒரு க்ரீன் ஃப்ளாக் தான்.
பச்சை கொடி காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த திட்டம் 2060 கார்பன் நியூட்ரலைஸுங்கிற சிஸ்டம் வந்து கரெக்ட், அதை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் இதுக்கப்புறமும் கூட சைனீஸ் ஸ்டீல் வந்து கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்கே வருவாங்க, ரியாலிட்டியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எங்கே வருவாங்க, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சைனாக்கு அடுத்து யார் இருக்காங்க, இந்தியா. ஸோ இந்தியன் கம்பெனிஸு ரியாலிட்டி செக்டார் வந்து இதுக்கப்புறம் ஒரு பூம் வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து இந்தியன் ரியாலிட்டி செக்டார் மட்டும் கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்கு பிஃபோராக ஃபார்மா செக்டாரும் ரியாலிட்டி செக்டாரும் தான் ரொம்ப கம்மியாக வந்து டெவலப் ஆச்சு. மற்றபடி எல்லா செக்டாருமே ஓரளவுக்கு நல்லா கெயின் ஆச்சு. இந்த ஃபார்மா செக்டார் ரியாலிட்டி செக்டார் மட்டும்தான் ரொம்ப லோ லெவலில் இருந்தது. இப்போது ரியாலிட்டி செக்டார் அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது இந்தியாவில். இந்த செக்டாரில் வந்து என்னென்ன முக்கியமான ஸ்டாக்ஸ் இருக்குது, முக்கியமாக பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எதாவது இருக்கா, அதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம கம்மிங் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஓவரால் செக்டாரோடைய அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ ரியாலிட்டி செக்டாரோடைய சார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரோட எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து அதே இடத்துல கன்சால்டேஷன் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2008 ஜனவரி இங்கேருந்து கீழே ஃபால் ஆன 2008 ஃபால் ஆன மார்க்கெட்டு இப்போ வரைக்குமே ஒரு பெரிய எழுச்சி வரவே இல்லை. அதாவது ரெக்கவர் வந்து கம்ப்ளீட் ரெக்கவரி நடக்கவே இல்லை. சேம் அந்த பாட்டம் ஜோன்லேயே தான் இருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு ஹாரிசான்டல் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, கம்ப்ளீட்டாக அந்த பாட்டம் அவுட் ஜோனில் தான் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல தான் இருக்கு. அண்ட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜோன், இப்போ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. இது வரைக்குமே இது கன்சால்டேஷன் தான். இப்போ நம்ம இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கு. இப்போ நம்ம பிரேக் அவுட் நடந்துச்சு, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய சார்ட் அனாலிசிஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாலே தெரியும். இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணுறது இன்னும் எக்ஸாக்டாக என்ட்ரி எஸ்எல் டார்கெட் எப்படி எடுக்குதுன்னு தெரியும். நீங்கள் நீங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மார்க்கெட் வந்து இப்படிலாம் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா, ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி ட்ரெண்ட் பிரேக் அவுட் இங்கே நடந்திருக்கு, பட் ரெக்கவர் ஆகலை. பிரேக் அவுட் ஃபெயிலியர். அகைன் இங்கே இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆனவுடனே ரெக்கவர் ஆயிடுச்சா, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சா, நத்திங். இதுவும் வந்து ஃபெயிலியர். பட் இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர், இங்கே ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர். அன்டில் அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல், இந்த மாதிரி சைன் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி இதை வந்து சொல்லுவேன். இது ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில இது நான் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ளாக்காக ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இதை ரிவர்சல் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரிவர்சல் கொடுக்கும். நீங்கள் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகும்போது கூட லாஸ்ட் இயர் நிஃப்டி கிராஷ் நடந்தது இல்லையா, அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது இது ரிவர்சலாக கொடுக்கக்கூடியது. இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 7500 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 7150, 7150 என்னுடைய டார்கெட்டாக இருந்துச்சு நிஃப்டியினுடைய கிராஷ்க்கு. நிஃப்டி கிராஷ் ஆனதுக்கப்புறம் 7500 வரைக்குமே கீழே ஃபால் ஆகிட்டு திரும்பி இருக்கு இப்போ. ஸோ அதே போல் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிவர்சலை குறிக்கும். பட் இந்த ரிவர்சலுமே மேக்ஸிமம் இந்த கன்சால்டேஷன் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த கன்சால்டேஷன் ஜோனில் டாப் 690 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்பி
ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் அவுட்க்கு உண்டான டார்கெட்ங்கிறது வந்து 690. இது வந்து ஓவரால் ரியாலிட்டி செக்டாருடைய அனாலிசிஸ். சரி, இப்போ நம்ம இண்டிவிஜுவலான கம்பெனி வந்து நம்ம பார்க்கலாம். சேம் ரியாலிட்டி செக்டார் எப்படி இருந்ததோ அதே போல தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து டிஎல்எஃப். இந்த ஸ்டாக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. சரி, பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது. இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங். ஸோ இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இம்மீடியட்டான இதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிரேக் அவுட்டுக்கு மினிமம் டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வேவ் பேஸ்ட் அனாலிசிஸில் எவ்வளோ தூரம் அந்த பிரேக் அவுட் எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்னா 420 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகும் மினிமம். இப்போ ஆல்ரெடி வந்து 401 இருக்கு. இங்கேருந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம் மார்க்கெட்டு. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510 வரைக்கும் தான், 510 ஆர் 520 வரைக்கும் தான் இந்த பிரேக் அவுட் வந்து அப்சைட் மொமெண்டம் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுக்கு மேலே வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது, மந்த்லி க்ளோஸ் ஆர் வீக்லி க்ளோஸ் எப்படி ஆகுது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து என்டையர் மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆகிற பேஸ் வந்து நடக்கும். இது வந்து டிஎல்எஃப் உடைய பிரேக் அவுட் ஆல்ரெடி ஹேப்பன். பட் இது வந்து டார்கெட் நியர்பைல இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி 20 to 25 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிறதுக்கான அனதர் ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இங்கே இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருப்பாருங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஸ்ட்ராங் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் வந்து மேலே ரைஸ் ஆகலை. பட் இங்கே ஒரு பிரேக் அவுட் கூட கொடுத்துருக்கு. சின்ன சின்ன பிரேக் அவுட்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் கம்ப்ளீட் ரெக்கவரி ஜோன் வந்து இன்னும் நடக்கலை. ஓகே, ஸோ இது வந்து டிஎல்எஃப் உடைய அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஒபராய் ரியாலிட்டி. ஸோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மொமெண்டமில் வந்து கொடுத்துருக்கு. ரைட், மும்பை பேஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்வர்ட் மொமெண்டம் வந்து கொடுக்குது. ரைட், இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அப்சைட் மொமெண்டம் கொடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒபராய் ரியாலிட்டி. ஸோ இதனுடைய லாங் டேர்ம் சார்ட் வந்து இது. இந்த சார்ட்டில் வந்து இன்சைடு இந்த இடத்துலையும் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆஃப்டர் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இன்சைடு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு, அதே நேரம் அவுட் சைட் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இங்கே வந்து ஒரு அவுட் சைட் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பை பண்ணாத ஒரு ரீடெஸ்ட் வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். அகைன் ப்ரைஸ் அப் சைட் போகும். இதனுடைய வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 846 இருக்கா ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 800. இந்த ஜோன் வந்து என்ன ப்ரைஸு 800 லெவல்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வரும். 780 ஆர் 750 இந்த ஜோன் வரைக்குமே ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகும். கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இது லாங் டேர்மில் வந்து இந்த ஸ்டாக் வந்து 1450 வரைக்கும் அப்சைடு வந்து போகும். ஏன்னா அப்சைடு வந்து இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் 1450 வரைக்கும் லாங் டேர்மாக ஒபராய் ரியாலிட்டி வந்து அப்சைடு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். பட் பிஃபோர் தட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மேலே ரைஸ் ஆச்சுன்னா அதனுடைய கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சன்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி.
ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரைட் நோ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது பாட்டம் அவுட்ல இந்த ப்ரைஸ். ஸோ இந்த ஃபேஸில் தான் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அப் டு இந்த ட்ரெண்ட் லைன் அப் டு வந்து 350 வரைக்கும் இந்த ஸ்டாக் கீழே ஃபால் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் வந்து ஒரு கிராஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்து நெக்ஸ்ட் வந்து அப்சைட் மொமெண்டம் கொடுக்குது. இது நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ போகிறோம், மினிமம் வந்து 588 ஆர் 580 வரைக்கும் அப்சைடு வந்து மேலே ரைஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும், சாரி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்சைடு வந்து மேலே ரைஸ் ஆகலாம். அண்ட் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இது 2010 தான் வந்து இந்த கம்பெனி இந்த சார்ட்டே கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 770 வரைக்கும் அப்சைடு வந்து மேலே ரைஸ் ஆகும். ஸோ சன்டெக்ங்கிறது வந்து பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350, லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 770 வரைக்கும் அப்சைடு வந்து போகலாம். இன்சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓவராலாக வந்து இந்த கம்பெனியினுடைய பாட்டம் அவுட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 இந்த ரேஞ்சுங்கிறது வந்து பாட்டம் அவுட் ரேஞ்ச். எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலனா கூட இந்த 150 ரேஞ்சுங்கிறது வந்து இந்த கம்பெனியினுடைய லோவஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக வந்து இந்த 3 ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம். இதை நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் வந்து போட்டு பாருங்கள். இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ட்ரைனிங் அண்ட் ரியல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, signing up, Raghu Gopal from BMR Bulls Academy. Best of luck you all. Thank you. Bye.